Hi plus 2 students. Metallic sodium is extracted by electrolysis of brine. Brine அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்லே அந்த சால்ட் அக்வஸ் NaCl கடல் தண்ணின்னு கூட சொல்லலாம். அதாவது சால்ட்டை எடுத்து வாட்டரில் போட்டு கரைக்கணும், அதுதான் பிரைன். ஸோ அது சேச்சுரேட்டட் பிரைன் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் சால்ட்டை கரைக்கிறீங்களோ, அதாவது NaClங்கிறது சால்ட்டு, டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கரையிற லெவலுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா தான் சேச்சுரேட்டட் பிரைன் சொல்லுவாங்க. இந்த சேச்சுரேட்டட் பிரைன்லேருந்து NaCl எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் எலக்ட்ராலிசிஸ் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் பிகம்ஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ ரைட் த பாசிபிள் எலக்ட்ரோட் ரியாக்ஷன் கேட்டிருக்கு. இதுக்கு எலக்ட்ரோட் ரியாக்ஷன் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ முதல்ல இதனை பற்றின ஒரு தெளிவான ஐடியா வரணும். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சோடியம் தான் பிரிக்க போகிறோம். இந்த சோடியத்துக்கு பாருங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனோட் கேத்தோடு. ஆனோடு அப்படிங்கிறது நெகட்டிவ், அதனால பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், ஆனயான்ங்கிறது தான் நெகட்டிவ். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனோடு அப்படின்னா நெகட்டிவ், ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், ஆனயான் தான் நெகட்டிவ். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ், கேட்டயானுங்கிறது தான் பாசிட்டிவ். சாரி. ஸோ இப்போ இதில் NaCl வந்து ஆட் பண்ணுறாங்க. முதல்ல 2 எலக்ட்ரோடு. ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, நெகட்டிவ் எலக்ட்ரோடு. பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, நெகட்டிவ். ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரோடு. இந்த 2 எலக்ட்ரோடையும் முதல்ல இந்த ஒரு சேம்பர் இருக்குது, இந்த சேம்பரில் வாட்டர் எடுத்துருக்காங்க. ஸோ இது கூட இப்போ கான்சன்ட்ரேட்டட் NaCl ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள், Na+Cl- வந்துட்டு Na+Cl- வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த கரண்ட்டை என்ன செய்வாங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. ஸோ வந்து ஆனோடு கூட குளோரின், ஆனோடு வந்து பாசிட்டிவ், ஸோ ஆனயான் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி பாஸ் ஆகுது. ஸோ கேத்தோடு வந்து நெகட்டிவ், அது பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ சோடியம் இது கூட என்ன செஞ்சிருது, சேர்ந்துருது. ஸோ ஒரு சைடு குளோரின், ஒரு சைடு சோடியம். ஸோ நல்லா கவனிங்க. அடுத்தது திரும்பவும் ஒரு இது வரும். இதில் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது, இதில் குளோரின் கேஸ் வந்து எவால்வ் ஆகுது, ஒரு ஆனோட ஒரு கேத்தோடில். சரிங்களா? அதான் ரியாக்ஷன். ஸோ இதோட நெட்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சிம்பிளாக, ஸோ அங்கே நடந்த அந்த ரியாக்ஷனை சிம்பிளாக கொடுத்துருக்கோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது குளோரின், சோடியம், ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ், அதனால் இது பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். பாருங்கள் சோடியம். ஸோ இந்த இடத்துல குளோரின் கேஸு. ஸோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷனை எலக்ட்ரானை கொடுக்குது. குளோரின் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ குளோரின் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல குளோரின் கேஸு எவால்வ் ஆகும். அதே இது கேத்தோட எலக்ட்ரோடில் ரிடக்ஷன், அதில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் மெட்டல். ஸோ எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் NaCl கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது NaCl லிக்யூட் ஃபார்மில் இருக்குது, அதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணால் Na சாலிட் கிடைக்கும், குளோரின் கேஸ் கிடைக்கும். இதுதான் அந்த எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன்.